கேர்ள்ஸ்க்கு வந்து இப்போ அவங்கவுங்க பெண் குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு எப்படி இருக்கணுங்கிறத பெண்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். முதல்ல ட்ரெஸ் கோடு கரெக்டா இருக்கணும். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு எங்க போறாங்க வராங்க அப்படிங்கறத பார்க்கணும். மற்ற கண்ணு படுற மாதிரி ட்ரெஸ் என்ன சொல்றாங்க, நம்ம உடம்பு ஃபுல்லா கவர் பண்ணிருக்கணும். ட்ரெஸ் நீட்டா ட்ரெஸ் போட்டு குழந்தைங்களை வெளியில அனுப்பணும். எங்க போறாங்க என்ன பண்றாங்க வாட்ச் பண்ணணும். அது மாதிரி வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பணம் கொடுக்க கூடாது. ஏன்னா இப்ப நிறைய காலேஜ் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னாக்கா ட்ரக்ஸ் அந்த மாதிரி விற்கிறாங்க. சரி, நம்ம நிறைய கெடுதல் வந்து கேள்விப்படுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நம்ம குழந்தைங்களை நம்ம வந்து கவனமா பார்க்கணும். வேலைக்கு போற பெண்களா இருந்தா கூட தன் குழந்தைகளை கண்டிப்பா பார்க்க முடியும். குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அது மாதிரி குழந்தைகள் நம்ம எப்படி கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படிங்கறத நம்ம வளர்க்குற குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா கண்டிப்பா இப்ப இருக்கிற குழந்தைங்க கேட்பாங்க. எல்லாருமே டேலண்ட் குழந்தைங்க, அவங்க கிட்ட பாசிட்டிவா பேசணும். எப்போதுமே நெகட்டிவா பேசக்கூடாது. உன்னால முடியாது அப்படிங்கறத கண்டிப்பா குழந்தைங்களால முடியும், உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணணும். ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தை கண்டிப்பா கம்பேர் பண்ணக்கூடாது. கம்பேர் பண்ணாம நம்ம குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி பக்கத்துல பேசுறது, மத்த பேரண்ட்ஸ் சொல்றது, அக்கம் பக்கத்துல பேசுறது, அதெல்லாம் அவங்க பெருசா அதை எடுத்துக்காம தனக்கு என்ன வேணும், நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன செய்யறோம். மூணாய்க்கால் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மூணாய்க்கால் சேனல்ல நம்ம பார்க்க போற சிறப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா திருமதி டாக்டர் தாரணி ராமகிருஷ்ணா. சென்னை விஸ்வாமில சரஸ்வதி நாட்டியாலயா ஒரு மிகப்பெரிய பரதநாட்டிய ஸ்கூல் நடத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட மேடம் பரதநாட்டிய ஸ்கூல் ஆரம்பிக்கிறது எப்படி ஸ்டூடெண்ட்ஸை ப்ராப்பரா ட்ரெயின் பண்றது, அது இல்லாம இந்த மெயினா இந்த பெண் குழந்தைகள் ஒரு குடும்பத்துல இருக்கிற அந்த லேடிஸ் அவங்களாம் எப்படி வந்து அவங்க வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு தான் வந்து கேட்டுக்கிறோம். வாங்க நிகழ்ச்சி போலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பர் மேடம். மேடம் வந்து உங்களோட சரஸ்வதி நாட்டியாலயம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க. அதுல மெயினா பல ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு அவங்களே ஒரு டீச்சரா பல ஊர்ல இருக்கிறாங்க. நீங்க எப்ப இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சீங்க அது சொல்லுங்க. நான் வந்து 92ல ஆரம்பிச்சேன் என்னோட கிளாஸ். இப்போ 35 இயர்ஸ் ஆகுது. சக்சஸா ரன்னிங் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி எங்கிட்ட வந்து கத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் முறைப்படி கத்து கொடுத்து அவங்களுக்கு வந்து நானே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்றேன். அது மாதிரி எங்கிட்ட கத்துட்டு போற ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட்ல கூட கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே மேடம். மேடம் ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்னுவாங்க. இது வந்து பரதன்றது வந்து அது ப்ராப்பரா அது தெரிஞ்சு அது பர்ஃபார்ம் பண்ணாதான் அவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி எந்த விஷயம் இந்த கான்ஃபிடன்ட் வந்து எப்ப ஸ்கூல் ஆரம்பிச்சீங்க? மெயினா வந்து நானும் இப்போ வந்து இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கலான்ற அந்த தாட் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் காலேஜ் மியூசிக் காலேஜ்ல படித்தேன். முடிச்சோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன். இந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அதுக்கப்புறம் நான் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் கரெக்டா டைமிங் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா நம்ம கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்படி முறைப்படி கத்துக்கணுமோ அதே மாதிரியே முறைப்படி கத்து கொடுத்துட்டு இருக்கேன் என்னோட இருக்கிற டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. என்னோட சரஸ்வதி நாட்டியால பாத்தீங்கன்னா கரெக்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி முடிக்கிறதும் கரெக்ட் டயத்துல முடிச்சிடுவேன். அது மாதிரி எங்க கிட்ட வர நம்ம சரஸ்வதி நாட்டியால வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம்க்குலாம் அனுப்புறேன் முறைப்படி. அண்ணாமலை யூனிவர்சிட்டி கிரேட் எக்ஸாம். ஸோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது அதனால கத்துக்கிறதுனால. ஏன்னா டைம் பாசிங் இல்லாம நான் எப்படி வரப்படி கத்துண்டு டான்ஸ் கிளாஸ் வந்து நான் எடுக்கிறேனோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து, ஏன்னா நான் ஃபுல் டைம் போய் படித்தேன். இப்போ அவங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லை. அதனால எல்லாரும் படிப்புக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதனால ஈவினிங் வந்து கத்துக்கிறாங்க. அதனால அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு நம்ம வந்து கிரேட் எக்ஸாம் வச்சு அந்த சர்டிஃபிகேட் இருக்கு. அதை வச்சு அவங்க இன்னும் நல்லா ட்ரைனிங் பண்ணி கத்துண்டு அந்த சர்டிஃபிகேட் போகிறோம் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி வெளியிலையும் அகாடமிக்கு ஒர்க் பண்றாங்க. அது மாதிரி அப்ராட்ல போய் கிளாஸும் எடுக்கிறாங்க. மேடம் இன்னொரு விஷயம் வந்து பரதநாட்டியம் வந்து கத்துக்கணும்னா அது எந்த ஏஜ் பெஸ்ட் ஏஜ், அதோட ட்ரைனிங் எவ்வளவு வருஷம் தொடர்ந்து போனா நல்ல பெர்ஃபார்ம் ஆகும்? இது வந்து ஒரு கலை. இது வந்து எவ்வளவு வருஷம் அப்படிங்கறது கண்டிப்பா சொல்ல முடியாது. இப்ப வந்து 4 இயர்ஸ்ல இருந்தே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஒரு குழந்தை வந்து ஒரு ஹெல்த்தியா இருக்கா அப்படின்னு சொன்னா பட் வந்து 5 இயர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த குழந்தை ஹெல்த்தியா இருக்கா பண்ண முடியும், அந்த குழந்தை இருக்குன்னா 4 இயர்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பட் வந்து குழந்தைங்க வந்து கத்துக்கிறது பொறுத்துதான் இருக்கு. இதுல வந்து இவ்வளவு வருஷம் பண்ண முடியும் செய்ய முடியுங்கிறத டைமிங் வந்து டியூரேஷன் வந்து கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஒருத்தவங்க வந்து ஃபாஸ்டா கத்துப்பாங்க, சில பேர் ஸ்லோவா கத்துப்பாங்க, சில பேர் 10 தடவை சொல்லி கொடுத்தாதான் கத்துப்பாங்க அந்த மாதிரி. ஸோ எவ்வளவு லாங் பீரியட் கத்துக்கிறாங்களோ அவ்வளவு நல்லது அவங்களுக்கு. நீங்க வந்து சின்ன வயசுல 4 வயசுலயே வந்து நீங்க டான்ஸ் கிளாஸ் போக ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு ரைட் ஏஜ் வந்து ஸ்கூல ஆரம்பிச்சு ஒரு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க நம்ம சொன்ன மாதிரி ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க.
நீங்க எப்படி இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது எப்படி ப்ராப்பரா பண்ணுவீங்க? ஏன்னா நிறைய பேர் நான் ரொம்ப பிஸிப்பான்னு சொல்றாங்க, ஆனா உள்ள பார்த்தா பெரிய பிஸி ஒண்ணுமே இல்லை. பட் நீங்க வந்து ரெகுலரா பிஸியாவே இருக்கீங்க. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ஒரு ஒர்க்கை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த டயத்துல பண்ணாதான் கரெக்டா டைம் முடியும். இப்போ ஒரு சபால ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு எப்படின்னா இப்பெல்லாம் சபால வந்து ஒரு நாளைக்கு 3-4 ஸ்லாட் அந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்குது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 1 hour ப்ரோக்ராம் பார்த்தோம்னா இந்த நேரத்துல முடிக்கணும் அப்படிங்கன்னா அந்த நேரத்துல நம்ம முடிச்சுதான் ஆகணும். அப்போ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணவங்க வருவாங்க. அதனால நான் என்னோட கிளாஸ் எடுக்கிறேன்னா 5 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா 4:45க்கு நான் இருப்பேன். அதுமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் 5 o'clock வந்துருவாங்க. அது மாதிரி கிளாஸ் முடியறதும் 6 o'clock சொன்னா கரெக்டா ஷார்ப்பா 6 o'clock முடிச்சிருவேன். ஏன்னா நமக்கு ஒர்க் இருக்கிற மாதிரி தான் மற்றவங்களுக்கும் ஒர்க் இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்து பாட்டு கிளாஸ் போறேன்றாங்க, டான்ஸ் கிளாஸ். சில வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க, அதுக்கு அழைச்சின் போற வரத்துக்கு ஒரு ஆள் வச்சிருக்காங்க, ஆட்டோ வைக்கிறாங்க, பாட்டி தத்தா வராங்க. ஏன்னா இதுக்கப்புறமா அவங்களுக்கும் ஒர்க் இருக்கு, எனக்கும் ஒர்க் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளும் ஃபேமிலி கவனிக்கணும். நானும் அந்த டைம் படி தான் கரெக்டா எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். காலையில 5:30க்கு இருந்தேன்னா எல்லாமே டைம் தான். டயத்துல பண்ணும்போது அடுத்த ஒர்க்கு பண்ண முடியாது. இப்ப ஒர்க்கு அந்த டயத்துல விட்டுட்டோம் அப்படின்னா அது அவ்வளவுதான். அதனால டைம் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணுங்கிறது என்னோட. இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து அவங்க ப்ரொஃபஷன் வந்து சூஸ் பண்றாங்க. நீனா வந்து அதுல ஒரு நமக்கு ஒரு பேரும் ஒரு நல்ல ஒரு கௌரவமும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கூடவே வந்து ஒரு நல்ல இன்கமா வரணும் அப்படின்ற ஒரு மீன்ல தான் எல்லாமே ஒரு ப்ரொஃபஷன் போறாங்க. அது பரதநாட்டியம் கத்துக்கிட்டா அதுக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய பலன்கள்லாம் இருக்கு. பரதநாட்டியம் கத்துட்டா முதல்ல கான்பிடென்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஹெல்த் நல்லா இருக்கும். நம்ம வந்து சொந்தமா கிளாஸ் ஆரம்பிக்கலாம் ஈவினிங் டைம்ஸ்ல, நிறைய டைம் சேவ் ஆகுது. அது மாதிரி பாத்தீங்கன்னா பார்ட் டைமா ஒர்க் பண்ண முடியும். பிரைவேட் காலேஜ்ல வந்து இப்போ நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஸ்கூல்ல இருக்கு, காலேஜ்ல இருக்கு. ஸோ பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம். அது மாதிரி ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம். அது மாதிரி அப்ராட்ல போய் ஒர்க் பண்ணலாம். நிறைய இப்போ கேட்குறாங்க, அப்ராட்ல கேட்குறாங்க, இங்கேருந்தே நம்ம ஆன்லைன்லேயே எடுக்க முடியும். அந்த மாதிரி நிறைய ஏர்ன் பண்ண முடியும். பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், நிறைய பேரோட பழக்கமாகும், நல்ல பழக்க வழக்கங்கள் வரும், நிறைய ஏர்ன் பண்ண முடியும். நம்ம இதை கான்ஃபிடென்ட்டா நம்ம கலந்து. மேடம் இது மாதிரி யாராச்சும் இந்த ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கணும், அது என்ன மாதிரி ப்ரொசீஜர்னா அவங்க கைடன்ஸ் கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்பேன். மேடம் இன்னொரு விஷயம் வந்து நீங்க வந்து ஒரு ஹோம் மேக்கர் அது நம்ம பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உண்மை. வந்து இப்ப நிறைய பேர் லேடிஸ்க்கு வந்து அவங்க பிடிச்ச வேலைக்கு போகலாம்னு நினைக்கிறாங்க, இல்ல நிறைய பேர் வேலைக்கு போய் டயர்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறாங்க. ஆனா மெயினா லேடிஸ் வந்து வேலைக்கு போறது நல்லதா? அதை பத்தி உங்களோட அபிப்பிராயம்? கண்டிப்பா போகலாம் சார், வேலைக்கு போகலாம். வேலைக்கு போறதுனால நல்ல பெனிஃபிட் எப்படின்னா அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். நல்லா கொஞ்சம் வசதியா இருந்தாலுமே பரவாயில்ல, அவங்களுக்கு வீட்லயே வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆகும். 4 பேரை பார்த்து பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கும். கண்டிப்பா வேலைக்கு போறது நல்லது என்னோட ஒப்பீனியன். மேடம் இது வந்து ஜென்ரலா சொல்றது, உங்களோட அபிப்பிராயத்துல என்னென்ன நல்லதெல்லாம் நடக்கணும் லேடிஸ் வேலைக்கு போனாங்க? வேலைக்கு போனாங்கன்னா ஹெல்த் வைஸா நல்லா இருப்பாங்க, ஸோ மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். அது மாதிரி வேலை சீக்கிரம் முடியும். அது மாதிரி நிறைய பேரோட லைஃப் எந்த மாதிரி இருக்கு, நம்ம எந்த மாதிரி இருக்கணும், நம்ம லைஃப நம்ம குழந்தைகளை என்ன மாதிரி படிக்க வைக்கணும், செய்ய வைக்கணும், நம்ம குழந்தைகளுக்கு தேவையானதை நம்ம வாங்கி கொடுக்க முடியும். அதனால பெண்கள் வந்து வேலைக்கு போறது நல்லது. மேடம் வந்து நீங்க என்னதான் வந்துட்டு லேடிஸ் எல்லாம் வேலைக்கு போகணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து பயப்படுறதே வந்து என்னன்னா காலம் கேட்டு வெளியில போனா ஏதாச்சும் பசங்களுக்கு ஆயிருமா அப்படின்ற ஒரு வந்து பயத்திலேயே பல பேர் இருக்காங்க. அதனாலதான் அவங்க எங்கேயும் வெளியும் அனுப்ப மாட்டாங்க. அது மாதிரி உள்ள பேரண்ட்ஸுக்கு ஆகட்டும், இல்ல அது மாதிரி கேர்ள்ஸ் அதை பத்தி அவங்களுக்காக என்ன சொல்றது? கேர்ள்ஸ்க்கு வந்து இப்போ அவங்கவுங்க பெண் குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு எப்படி இருக்கணுங்கிறத பெண்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல ட்ரெஸ் கோடு கரெக்டா இருக்கணும். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு எங்க போறாங்க வராங்க அப்படிங்கறத பார்க்கணும். மத்த கண்ணு படுற மாதிரி ட்ரெஸ் என்ன சொல்றாங்க, நம்ம உடம்பு ஃபுல்லா கவர் பண்ணிருக்கணும். ட்ரெஸ் நீட்டா ட்ரெஸ் போட்டு குழந்தைங்களை வெளியில அனுப்பணும். எங்க போறாங்க என்ன பண்றாங்க வாட்ச் பண்ணணும். அது மாதிரி வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பணம் கொடுக்க கூடாது. ஏன்னா இப்ப நிறைய காலேஜ் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னாக்கா ட்ரக்ஸ் அந்த மாதிரி விற்கிறாங்க. சரி, நம்ம நிறைய கெடுதல் வந்து கேள்விப்படுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நம்ம குழந்தைங்களை நம்ம வந்து கவனமா பார்க்கணும். வேலைக்கு போற பெண்களா இருந்தா கூட தன் குழந்தைகளை கண்டிப்பா பார்க்க முடியும், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது மாதிரி குழந்தைகள் நம்ம எப்படி கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படிங்கறத நம்ம வளர்க்குற குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா கண்டிப்பா இப்ப இருக்கிற குழந்தைங்க கேட்பாங்க. எல்லாருமே டேலண்ட் குழந்தைங்க, அவங்க கிட்ட பாசிட்டிவா பேசணும், எப்போதுமே நெகட்டிவா பேசக்கூடாது. உன்னால முடியாது அப்படிங்கறத கண்டிப்பா குழந்தைங்களால முடியும், உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணணும். ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தை கண்டிப்பா கம்பேர் பண்ணக்கூடாது.
கம்பேர் பண்ணக்கூடாது. கம்பேர் பண்ணாம நம்ம குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி பக்கத்துல பேசுறது, மத்த பேரண்ட்ஸ் சொல்றது, அக்கம் பக்கத்துல பேசுறது, அதெல்லாம் அவங்க பெருசா அதை எடுத்துக்காம தனக்கு என்ன வேணும், நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன செய்யறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைம் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல போனாங்களோ அவங்க கரெக்டா இருக்கணும். அங்க ஏதாவது தப்பான விஷயங்கள் இருந்தா பேரண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பா வந்து சொல்லணும். எதுக்குமே பயப்படக்கூடாது. பயப்படாம இருந்தாதான் எல்லாத்துக்குமே நல்லது. நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் மற்ற பேரண்ட்ஸ் கிட்ட வந்து எல்லாமே கன்வே பண்ணும். மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மூணாக்க நேயர்களே, இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா திருமதி டாக்டர் தாரணி ராமகிருஷ்ணா சரஸ்வதி நாட்டிய ஸ்கூல் மூலியமா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸை வந்து டெவலப் பண்ணிருக்காங்க, எவ்வளவு வந்து டான்ஸ் டீச்சர்ஸ் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க, பரதநாட்டிய ஸ்கூல் எப்படி ப்ராப்பரா ரன் பண்ணலாம் அப்படின்ற மிகப்பெரிய விஷயத்துல நம்ம பகிர்ந்துருக்காங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். ஞாபகமா மூணாக்க சேனலை சப்ஸ்கிரைப்